கிரியை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து பாடுகிற பாடல் ஆராதனை எல்லாவற்றும் பொறுப்பெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்ப இணையற்ற நாமத்திலே நான் உங்களை வரவேற்கிறேன். முதல் ஆராதனையிலே வந்திருக்கிற நாம் கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாட வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும்படியா வந்திருக்கிறோம்? ஆமென். சங்கீதக்காரர் எழுதுறாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய கிருபை எப்படிப்பட்டதா? என்றும் உள்ளது. அல்லேலூயா. பாதியில வந்து பாதியில போற கிருபை அல்ல, அது என்றுமே. ஏசாயா 54:10 சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களோடு இருக்கும். மலைகள் பர்வதங்கள் கூட விலகி போகுமா, ஆனா கிருபை என்றும் உள்ளது. ஆமே. தெரிந்த பழைய பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். இருக்கப்பட்டோம் மடிந்திராமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, இருக்கப்பட்டு மடிந்திராமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சோதனை பட்டிக்க வந்து முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன். சோதனை பட்டிக்க வந்து முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன். அது காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம்.
காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து மாறி நிலவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து மாறி நிலவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநேகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநேகேமியா ஆவியை அளித்தே. வீர நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளதே. வீர நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அந்த கிருபையை பாடும்படியாக, அந்த கிருபையை உயர்த்தும்படியாக இந்த காலையில் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. மான்கள் நீருடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே இந்த ஆத்துமா உம்மையே நோக்கி வாஞ்சிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த காலையில் எத்தனை பேருடைய ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சிக்கிறது? எத்தனை பேர் ஒரு வாஞ்சியோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம்? பழைய பாடல் கைத்தட்டி எல்லாரும் உற்சாகமாக அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மேம்படுத்தி பாடுவோம். மான்கள் நீருடையை வாஞ்சித்து கதறு போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. ஹல்லேலூயா. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றீர் ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றீர் ஆத்துமா வாஞ்சிக்குதே. என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே
கதறுதே. யோர்தான் தேசத்திலோ ஏர்மோர் மலைகளிலோ, யோர்தான் தேசத்திலோ ஏர்மோர் மலைகளிலோ, சிறு மலைகளில் இருந்து உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்து உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமெனி அடைக்கலனே கோட்டையுனே என்று காப்பி, என் தஞ்சமெனி அடைக்கலனே கோட்டையுனே என்று காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த நாட்டு உம்மையே வாஞ்சித்து கதறுதே. என் தஞ்சமெனி அடைக்கலனே கோட்டையுனே என்று காப்பி, தஞ்சமெனி அடைக்கலனே கோட்டையுனே என்றும் காப்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மான்கள் நீருடைகளை வாஞ்சிக்கிறது போல இந்த காலையிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் அவர் மீது வாஞ்சிக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடல், பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவரை பாடுவதால் எனக்கு தோல்வி இல்லை. இன்னைக்கு உலகத்தை குறித்து பாடுறாங்க, தோற்று போறாங்க. ஆனால் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவர்களை கர்த்தர் எப்பொழுதுமே உயர்த்தி வைக்கிறவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமாக. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நீங்கள் எல்லாரும் கை தட்டி பாடணும். அதுதான் ஆண்டவர் விருப்பம். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக அவரை உயர்த்தி நாம் பாடுவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மை, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. சொல்லு, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே நானிலத்தில் ராஜா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்த என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்த என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உங்கள் பாடுவேன் உந்தன் மகிமைதனை இன்னும் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் நோக்கம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றோர் ராஜா. சொல்லுங்க எல்லாரும். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றோர் ராஜா. வருத்தங்கள் பசித்தாகும் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசம் கேடவே தீடாதே.
வருத்தங்கள் பசித்தாலும் ஏற்பட்டாலும் உங்கள் விசுவாசம் கேடகம் கீழாதே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்றும் நீர் ஒன்று பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் ஒன்று பயமில்லையே. நீ நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானீரத்தில் நீரென்று ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானீரத்தில் நீரென்று ராஜா. உம்மை பாடுவதே உம்மை உயர்த்துவதா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானீரத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானீரத்தில் நீரென்றும் ராஜா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை உயர்த்த இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? இவ்வளவுதானா? ஹல்லேலூயா. அவர் உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. நம்முடைய நோக்கம் அவரை உயர்த்தும்படியாக. நீங்க பவுலை கேட்ட சொல்வாரு, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேன். சிலுவை என்பது எதை குறிக்கிறது? என்னை ரட்சித்த இடம். ஆமென். நான் சுமக்க வேண்டிய பாவங்கள், நான் சுமக்க வேண்டிய சாபங்கள், நான் சுமக்க வேண்டிய அத்தனையும் இயேசு சுமந்து தீர்த்த இடம். ஹல்லேலூயா. எல்லாரும் இடத்துல எழுந்திருந்து, ஆண்டவரே இந்த காலை வேளையில அந்த மேன்மையை உயர்த்தும்படியாக, அந்த நேர ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையை நாங்கள் உயர்த்தும்படியாக இந்த காலையில வந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? இந்த உலகத்துல ஹல்லேலூயா அவரை துதிக்கும்படியான நேரம். ஓ ஜீசஸ், இந்த உலகத்தில் அவரை போல அழகு, அவரை போல ஒரு அன்பு, அவரை போல ஒரு பாசத்துக்குரியவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லையே. அவரை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமமே அல்லாம வேற எந்த ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லையே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஸ்தோத்திரம் எல்லாரும். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், glory to God. பரிசுத்தமுள்ள தேவனே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீ ரட்சகர், சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? எல்லாரும் அவரை உயர்த்தி இந்த கால வேளையில இயேசுவே என்று சொல்லுவோம். இயேசுவே உம்மை போல நல்லவர், உம்மை போல ரட்சகர், உம்மை போல நல்ல தேவன். ஓ பிரைஸ் தி லார்ட். அவரை துதிக்க வந்திருக்கிற நேரம். ஹல்லேலூயா ஜீசஸ். ஹௌரபா ஷபரதன மரசி கரதியாந்தரு ஷபரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதலை நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம,
தனிமையில் நான் அழுததை நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சி போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நான் துடைச்சி விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்தது அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை துதிக்க ஒரு நாவும் பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுததை நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரியும் இல்லாம, தனிமையில் நான் அழுததை நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சி போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்து, என்னை ஓட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை தான் துடைச்சி விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. சொல்லுங்க. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என் துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உங்களை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த உங்களை பாட ஒரு நாவும் பத்தலையே.
உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலை. அல்லேலூயா. ஓ, இந்த காலை வேளையிலே அவரை உயர்த்துவோமா? ஸ்தோத்திரயா. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உங்களை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலை. அல்லேலூயா. ஓ ஜீசஸ், அல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த காலையில இயேசுவே, இந்த காலையில நாங்கள் உம்மை உயர்த்தும்படியான அவரே என்னவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியான ஸ்லாக்கியத்தை ஓ நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. ஓ ரபா ஷபரதன மரிபாலா சந்தரபா. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கைகளை தட்டி இந்த காலையில் அந்த சரணத்தை எல்லாம் உற்சாகமா உச்சரித்து பாட போகிறோம். எல்லாரும் சும்மா நிற்க கூடாது. ஒவ்வொருவரும் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஓ ஜீசஸ், இந்த நாள் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பாலச்சந்திரா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கை தட்டி ஆவியானவரை கூப்பிடுவோம். ஒரு ராபா சந்த ராபா ஹரி ராமா சிகாரா, ஓ சிபாகா ஹதரா சிகாரா, ஊராதியாதரா ஷகலா மதனா, ஊதே அந்தராதியாதரா ஷபரா மதுரா மதரா. ஓ தேவ வல்லமைக்காக, தேவனுடைய அபிஷேகத்தின் நிறைவுக்காக, ஹோலி ஸ்பிரிட், ஹோலி காட். Hallelujah. Oh, Radhi Rama
ஷபரபரதரப சிவகரதியாந்துரு ஔதியாதியாதர சகல மதர சிவரபர. உம்மையே உயர்த்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்திருந்து கைகளை உயர்த்தி ஆலய கட்டுமான வேலைகளை ஆண்டவரே எங்களுக்கு இத்தனை லட்சங்களை தந்து எங்களுக்கு அழகாய் முடித்து கொடுத்த ஆண்டவர், அந்த ஃபினிஷிங் பூசு வேலைகள் ஆண்டவரே, பெயிண்டிங் ஒர்க், எலக்ட்ரிஷியன் ஒர்க், தர வேலை எங்களுக்கு முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா கைகளை உயர்த்தலாமா? நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபித்தா கர்த்தர் தேவைகளை சந்தித்து தடைகளை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. எங்களுக்கு பண காரியங்களில் ஒரு அற்புதங்களை செய்வீராக. கொடுக்கிற உள்ளங்களை எழுப்பப்படட்டும். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, செல்வந்தர்களை எங்கள் பக்கம் அனுப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்டா. நீர் இறங்கி எங்க ஆலயத்துக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆலயத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நாங்கள் எல்லாம் இணைந்து உங்களுடைய நாமத்தை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய. சீக்கிரம் நாங்கள் ஆலய வேலை முடித்து பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் உதவி செய்ய. இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். என்ன வண்ணமாக நாம் வேதத்தை கையில் ஏந்தி கொள்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புத்தகம் இல்லாதவங்க பக்கத்தில் ஷேர் பண்ணுங்க. வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி 119ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனையுமா இருக்கிறது. அல்லேலூயா. உட்காருவோமா? அல்லேலூயா. போன வாரம் ஒரு வார்த்தையை தியானித்தோம். உமது நியாயங்கள் என் ஆத்துமா, நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு ஒரு வார்த்தை, உமது கற்பனையை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். இன்னைக்கு நம்ம பகிர்ந்து கொள்ள போற ஒரு வார்த்தை என்னன்னா, வேதத்தை விட்டு வழி விலகுகிறவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எதை குறித்து? வேதத்தை விட்டு வழி விலகுகிறவர்களை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நாம் பார்க்க போறோம். யார் வேதத்தை விட்டு வழி விலகினவர்கள் அப்படின்னா, வசனத்தை கை கொள்ளாமல், வசனத்தை தெரிஞ்சும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அவரை பற்றி கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவரும் வசனத்தின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் உயிரோடு இருக்கவங்களோ அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. அப்போ வசனத்தின் வழியில ஒருத்தவங்க நடக்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்ட பலவிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறார். இதே 119 முதல் வசனம் வாசிக்கிறோம். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தை விட்டு விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். அப்ப யார் வேதத்தை விட்டு விலகுறாங்கன்னா, இயேசுவை அறிந்து வேதத்தை அறிந்தவங்க இன்னைக்கு வசனத்தின்படி வாழாம அதை விட்டு விலகி வாழ்கிறார்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? வசனத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒன்று ஆலயத்தை தேடி வந்திருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, கொஞ்ச நாள் நல்லா சர்ச்சைக்கு வருவாங்க, திடீர்னு பின்மாற்றம் அடைந்து வேதத்தை விட்டு ஆலயத்தை விட்டு விலகி இருப்பார்கள். ரெண்டாவது, ஒரு கூட்டம் ஆலயத்துக்கு வந்துட்டே இருப்பாங்க,
வருவாங்க சர்ச்சுக்கு, ஆனா அவங்களுக்கும் வேதத்துக்கும் என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. வேதத்துல இருக்கிற ஒரு வசனத்தை கூட கை கொள்ள முயற்சிக்க மாட்டாங்க. அப்போ வேதத்தை விட்டு நாம் விலகி நடப்போமானால் அது தவறு. அப்படிப்பட்டவங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில அவங்களால சுதந்திரித்து கொள்ளவே முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க வேதத்தின்படி நடந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், வேதத்தை விட்டு விலகினா சபிக்கப்பட்ட அகங்காரிகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வேதத்தை விட்டு விலகும் போது நன்மை நம்மை தொடராது, தீமை நம்மை தொடர்கிறதாய் காணப்படுகிறது. ஓகே, ஒருவேளை உங்க குடும்பத்துல நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க, ஆனா ஆலயத்துக்கு வராம இருப்பாங்க. உங்க கணவனார் வராம இருக்கலாம், உங்க பிள்ளைங்க வராம இருக்கலாம், அவங்கெல்லாம் ஆலயத்தை விட்டு வேதத்தை விட்டு தூரமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஏன் தெரியுங்களா? பாருங்க, நல்லா பிள்ளைங்க பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கல, ஒரு நீங்க பெற்றிருக்கிற பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காம அது இஷ்டத்துக்கு வளருதுன்னா அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? பெற்றோர்கள் சொல்லுங்க. அப்பா அம்மா பேச்சை கேட்கவே கேட்காது நீங்க பெற்றிருக்கிற பிள்ளைங்க, அவங்க இஷ்டத்துக்கு வளர்றாங்க, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா படிச்சிருப்பாங்களா? நல்ல ஒழுக்கமுள்ளவளா இருப்பாங்களா? இல்ல. கண்டிக்கும் போதே பிள்ளைங்களை சரியா இப்போ நடத்த முடியல, கண்டிக்காம கீழ்ப்படியாம இருந்தா அதனுடைய எதிர்காலம் நல்லாவே இருக்காது. அப்படிதான் நீங்களும் நானும் இந்த வேதத்தினுடைய அடிப்படையில, நம்மளுடைய தகப்பனாகிய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நம்ம நடக்காம போவோம்னா நம்மளுடைய எதிர்காலமும் ஆசீர்வாதமாய் இருக்காது. அல்லேலூயா. இதன் அடிப்படையில நீங்க வாழும் போதுதான், நடக்கும் போதுதான் நம்மை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கார். எப்படி உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படின்னு நினைக்கிறீங்க, அதே போலதான் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வேதத்தை விட்டு விலகி இருக்கிற அநேகர் உங்க குடும்பத்துல, உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆமேன். வந்தா வரட்டும், வராக்கட்டி போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு ஒரு கடின இருதயத்தோடு இருக்கக்கூடாது. நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும். இங்க ஒரு வசனம் சொல்லுது, 53வது வசனம் இப்படியா சொல்லுது, உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கரி நிமித்தம் என்ன பிடிச்சதான்? அவருக்கு நடுக்கம் பிடித்தது. பாருங்க, உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க வசனத்துக்கு கீழ்ப்படியாம வசனத்துக்கு மாறாய் நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் வரணும். என்ன நடுக்கம் வரணும்? ஐயோ, என் பிள்ளை வசனத்துக்கு மாறாய் நடக்கிறானே, வேதத்தின் அடிப்படையில நடக்கலையேன்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு மனைவிகளும் தேவ சமூகத்துல விழுந்து ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க வசனத்தின் அடிப்படையில, உங்க கணவனார்கள், உங்க குடும்பம் வசனத்தின் அடிப்படையில நடக்கலைன்னா நீங்க ஜெபிக்கிறவளா இருக்கணும். நடுக்கம் என்னை பிடித்தது என்று நீங்க சொல்றாரு. இப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? நடுக்கம் இருக்கணும். ஐயோ, என் பிள்ளைங்க வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்கின்ற நடுக்கம் யாருக்கு இருக்கணும்? பெற்றோருக்கும் இருக்கணும், பிள்ளைகளுக்கும் இருக்கணும், மனைவிகளுக்கும் இருக்கணும், தகப்பனாருக்கும் இருக்கணும். இப்போ நீங்க அப்படி நடக்கும்போது ஜெபிக்கணும். இன்னொரு வசனம் சொல்லுது 136ல, இது வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியினால் என் கண்களில் இருந்து என்ன வருதா? நீர்த்தாரைகள் ஓடுகிறது. வசனத்தை விட்டு விலகி வாழ்கிற ஜனங்களை பார்த்து நாம் அழுது ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும். நீங்க உபவாசித்து ஜெபிக்கணும். உங்க கணவருக்காக, பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவார். ஏன்னா ஒண்ணு இயேசுநாதர் வருவாரு, இல்லைன்னா மரணம் வரும். இந்த ரெண்டு வரும்போது உங்க குடும்பம் தேவனுடைய சமூகத்தில் போய் சேர்வதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். அதனால நீங்க என்ன பண்ணணும்? நீர்த்தாரைகள் கண்ணீரோடு ஜெபிக்கணும். எங்க குடும்பத்திற்காக, வேதத்தை விட்டு விலகி நடக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்க ஜெபிக்கணும். அதை குறித்து கவலையற்று இருக்கக்கூடாது. ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் அவர்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஒரு இஸ்லாமியர் ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்க இந்துக்கள் ஆலயத்துக்குள்ள வரமாட்டேன்றீங்க, இந்துக்கள் கொடுத்தா ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்கன்னு கேட்குறாரு. அதற்கு அந்த இஸ்லாமியர் பதில் சொல்றாரு, இஸ்லாமியத்துல ஒரு சட்டம் இருக்குது, எங்க இஷ்டத்துக்கு நாங்க வாழக்கூடாது. என்ன சொல்றாரு இஸ்லாமியர்? என்ன சொல்றாரு?
இஸ்லாமியத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. எங்க இஷ்டத்துக்கு நாங்க வாழக்கூடாது. எங்க குர்ஆன் என்ன சொல்லுதோ அதனுடைய இஷ்டத்தின்படி தான் நாங்க நடக்கணும், அதனுடைய கட்டளைகளின்படி தான் நம்ம என்ன பண்ணோம், நடக்கணும்னு ஒரு இஸ்லாமியர் சொல்றாரு. அதை விட பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம எத்தனை மகத்துவமானவர்கள். நம்ம இஷ்டத்துக்கு படி வாழ்றதுக்கு கிறிஸ்தவத்திலையும் அனுமதி யாருக்குமே கிடையாது. வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம வாழ வேண்டும். வசனத்து என்ன சொல்லுதோ அதன்படிதான் நாம் நடக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக்குற ஒரே வார்த்தை தான், யாரெல்லாம் வேதத்தை விட்டு விலகி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் வராது, தேவன் அவர்களை தண்டிக்கிறவரா இருக்கிறார். ரெண்டாவது, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறவளா இருக்கணும். உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்களா, உங்க கணவர் அப்படி இருக்காரா, நீங்க அதிகமாக ஜெபிக்கணும். உங்க குடும்பத்துல அப்படி யாராவது இருக்காங்களா, வசனத்துக்கு விலகி நடக்கிறாங்களா, பின்மாற்றம் அடைந்திருக்காங்களா, ஆலயத்துக்குள்ள வராம இருக்கிறாங்களா, அவங்களுக்காக நீங்க போராடி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு அவங்களை தொட வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடலாமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. வேதத்தை விட்டு நடக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். எங்க சபை ஜனங்க, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் வேதத்தின் மேல பற்றுதலா இருக்கணும், வேதத்தின் வழிகளை கை கொள்ளணும், வேதத்தின்படி நடக்க அவளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? எங்களுக்கு உணர்வுள்ள ஆவியை தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. நாங்கள் தப்பு பண்ணால் எங்களுக்கு உணர்த்துங்க, எங்களோட இடைப்படுங்க. நாங்கள் வேதத்தை விட்டு விலகி வாழக்கூடாது, வேதத்தின் அடிப்படையில் தான் வாழணும், எங்கள் இஷ்டத்துக்கு அல்லப்பா. வசனத்தின் அடிப்படையில் வாழ உதவி செய்யுங்க. என்னை உண்டாக்கின பரம தகப்பன், நீ சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த பூமியில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் குடும்பத்தில் வேதத்தை விட்டு விலகி இருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வேலையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவங்கள தொடுங்கப்பா. வசனத்தின் வழியில் நடக்க, வேதத்தோடு ஒண்டிக்கொள்ள, ஓமை பற்றி கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். வேதத்தை விட்டு விலகி உங்க வீட்டுல யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்காக நீங்க அதிகமாக உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு சகோதரிகள் கூட்டம் இருக்கும். எல்லா சகோதரிகளுக்கும் தான் கூட்டம். நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளுங்க, அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லா சகோதரிகள் மாலையில் 6 மணிக்கு வாங்க. நம்ம இணைந்து ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடுத்த வாரம் 5th வீக் யூத் மீட்டிங் இருக்குது. எல்லா வாலிப பிள்ளைங்களுக்கும் நான் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறேன். இந்த வாரம் கால் பண்ணுவேன். எல்லாரும் இணைந்து கொள்வோம். ஜோயில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மீட்டிங்க்கு வரணும். உங்களுக்கு தெரிந்த நபர்கள் இருப்பாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் இன்வைட் பண்ணுங்கள். அந்த மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசன போட்டி சொல்லிகிட்டே இருக்கிறேன். எத்தனை பேர் கீழ்ப்படிந்து அக்கறையாக படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் தொடர்ந்து படிங்க. உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. இங்கே 4 o'clock அனுப்புங்க. கொஞ்ச நேரம் சர்ச்சில் வந்து உட்காந்து படிப்பாங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவர்கள் வந்து இப்பொழுது சில அறிவிப்புகளை கொடுப்பார். தொடர்ந்து நாம் கவனிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை ஒழுங்குதல். ஞாயிறு காலை முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை. இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 2ஆம் ஆராதனை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. அப்போ வந்து டீன்ஸு கூட்டம் வாலிப பிள்ளைங்களுக்காக 4 மணி முதல் 5 மணி வரை வச்சுருக்குறாங்க. அதில் அனைத்து பெற்றோர்களும் தங்களுடைய டீன்ஸ் பிள்ளைங்களை வந்து கலந்து கொள்ள அழைக்கிறோம். அடுத்து வந்து ஞாயிறு மாலை சகோதரிகள் கூடுகை 6 மணி முதல் 8 மணி வரை. சகோதரிகள் கூடுகை 6 மணி முதல் 8 மணி வரை. செவ்வாய்க்கிழமை காலையில் உபவாச ஜெபம் காலையில் 11 மணி முதல் 1 மணி வரை. உபவாச ஜெபம் காலை 11 மணி. செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. வெள்ளிக்கிழமை காலை சகோதரிகள் உபவாச ஜெபம். சகோதரிகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். காலை 11 மணி முதல் 1 மணி வரை. அப்புறம் வந்து 29/11/2020 ஞாயிறு மாலை வாலிபர் கூடுகை நடைபெறும். 29/11/2020 ஞாயிறு மாலை வாலிபர் கூடுகை நடைபெறும் மாலை 6 மணி முதல். அப்புறம் எல்லாம் டிசம்பர்
முதல் வாரம் முதல் ஒரே ஆராதனையை செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். காலை 7 மணி முதல் 9:30 மணி வரை டிசம்பர் முதல் வாரத்திலேருந்து ஒரே ஆராதனை எல்லாம் கலந்து கொள்ளுங்கள் தவறாமல். அவர் சந்தா எல்லாம் வழக்கமாக சொல்கிறது தான், சந்தா மாத சந்தா கொடுங்க, தசம பாகத்தை கொடுங்க. நான் என்னுடைய வேண்டுதலை ஏற்று நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. கொடுத்த அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால நன்றி செலுத்துகிறேன். கட்டாதவங்களும் கொஞ்சம் தவறாமல் மறக்காமல் கட்டிடுங்க. நன்றி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தொடர்ந்து சொல்லப்பட்ட அந்த குறிப்புகளை நீங்கள் அந்த அறிவிப்புகளை கவனிக்கணும். நீங்கள் கவனிக்கிறதுக்கு தான் நாங்கள் பிரயாசப்பட்டு அவைகளை நாங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் நாங்கள் என்னென்ன ப்ரோக்ராம் நாங்கள் நடத்துகிறோமோ எல்லாமே டைரியில் இங்கே எழுதப்பட்டு கொண்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷத்துக்குரியது 2018 இந்த டைரி நாங்கள் எழுதின்னு இருக்கிறோம். அதனால் தயவு செய்து நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அறிவித்து அதன்படியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி எல்லாரும் கலந்து கொள்ளணும், மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் எங்களுடைய பாரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அழிலையே சொல்லமா? ஓகே. கர்த்தர் தொடர்ந்து உங்களை பலப்படுத்துவாராக. இந்த வாரம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் காண்கிறவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் இடத்துல எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் ஓகே யாரும் இல்லை? ஆண்டவர் நல்லவர். என்ன வயசு? 4 வயசு. ஓகே, கரங்களை உயர்த்தலாம். அன்பு அம்மா, பேரனுக்கு கர்த்தர் நல்ல ஆயுசு நாட்களையும் சுகத்தையும் பலத்தையும் அந்த குழந்தைக்கு கர்த்தர் தந்து மற்றும் நடத்தியிருக்கிறார். கர்த்தரை நாம் சோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, அருமையான பரிமளம்மாவுடைய பேரனுக்காய் ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஆண்டுக்காய் நன்றி. நல்ல ஞான கிருபைகளை தாரும். பிள்ளையை ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் பிள்ளை மீது இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்துவார். இப்போது ஒரு பாடலை மெனோ வாசிப்பாங்க. அப்போது கர்த்தருக்கென்று நாம் ஒரு காணிக்கை கொடுக்கலாம். கர்த்தர் நல்லவர்.
ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை தசம பாகங்களை ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தைக்காய் நன்றி. தொடர்ந்து எங்கள் மத்தியில் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த காலையில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆண்டவருடைய வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு பல வார்த்தைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. 1 யோவானின் புத்தகம். நானே அந்த வசனத்தை வாசிக்கிறேன் மைக்கில். நீங்கள் பைபிளை பாருங்கள். பைபிள் கொண்டு வராதவங்க டிவியில் வரும் வசனம், அதை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில தேவனால் பிறந்தவனின் அடையாளம் என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு நான் பிரசங்கிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். தேவனால் பிறந்தவனின் அடையாளம். இன்னைக்கு ஒரு கேள்வியோடு நான் செய்திக்குள்ளே கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். தேவனால் பிறந்தவன், இவனுக்குள்ளே இருக்கிற அடையாளத்தை நாம் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? ஒரு மனிதன் தேவனால் பிறந்திருக்கிறான் அப்படின்னா எப்படி அவனுடைய அடையாளத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும்? ஒரு சில அடையாளத்தை சொல்லுங்க தெரிஞ்சவங்க. எப்படியெல்லாம் அடையாளங்களை கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒரு சகோதரிக்கு பிரசவம் ஆகிறது, ஒரு அழகான பிள்ளையை பெற்றெடுக்கிறா. சில அடையாளத்தோடு அந்த பிள்ளை பிறக்கும். ஒன்று அவங்க அம்மா முகமா இருக்கும், இல்லை அப்பா முகமா இருக்கும், அல்ல குடும்பத்தில் யாராவது ஒருவருடைய முகமா இருக்கும். ஒன்று கலரா இருக்கும், இல்லை மாநிறமா இருக்கும், இல்லை கருப்பா இருக்கும். அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிறதோ அந்த அடையாளம் வளர வளர இன்னொரு அடையாளம். ஆக மொத்தம் ஒரு பிள்ளை இந்த பூமியில பிறக்கிறானா ஒரு சில அடையாளத்தோடு இந்த பூமியில அந்த பிள்ளை வளர்கிறது. இன்றைக்கு தேவனால் பிறந்தவன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் சில அடையாளங்களை கர்த்தர் வேதத்திலே சுட்டி காட்டியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோவான் மிகவும் அழகா எழுதியிருக்கிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுதும் சரி, 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் வாசித்தாலும் சரி, அவர் அழகாக கிறிஸ்துவோடு நெருங்குகிற ஒரு தொடர்பு, ஒரு அன்பை குறித்து. ஏனென்றால் இந்த யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன், இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு பல ரகசியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால தான் யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம். கடைசி காலங்களில் நடக்க போகிறவைகளெல்லாம் கர்த்தர் இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வது ஒரு சந்தோஷம் அல்ல. தேவனால் பிறந்தவனுக்கு சில அடையாளங்களை கர்த்தர் வேதத்திலே சுட்டி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடையாளம் இல்லாமல் நாம் தேவனால் பிறந்தவன் என்று சொல்வதிலே நாம் பெருமை பாராட்டக்கூடாது. சொல்லிக்கலாம், நான் அவர்களுடைய பிள்ளை, நான் இவங்களுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் பங்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஓகே, விசுவாசத்தில் அறிக்கையிடுறீங்க, ஆனா அவருடைய அடையாளங்கள் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைக்கு வரோம்,
இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போறோம், எல்லாம் ரைட். ஆனால் தேவனால் பிறந்தவர்களுக்குள்ள அடையாளம் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் ஒரு சில வரிகள் மாத்திரம் வசனத்தை படிக்கிறேன், சிலது விவரிக்கிறேன். அரை மணி நேரத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லி அனுப்புறேன். 2வது சர்வீஸ்க்கு நாம் போகணும். ராமேன் சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ முதலாவது தேவனால் பிறந்தவனுடைய அடையாளம் யோவான் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது. உங்க வேதத்தை பாருங்க. யோவான் 8:47, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் இராதபடினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிக்க. அப்ப இந்த இடத்துல முதலாவது தேவனால் பிறந்தவர்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனால் பிறந்தவனுடைய அடையாளம் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான். புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான்? தேவனுடைய வார்த்தை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு அழகா சொல்றாரு, தேவனால் உண்டானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறந்தவன். தேவனால் பிறந்தவன், கவனிக்கணும். தேவனால் பிறந்தவன், உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். இன்றைக்கு இந்த காலையில நீ தேவனால் உண்டாக்கப்பட்டிருந்தீனா இப்பொழுது வருகிற வசனத்துக்கு நீ செவி கொடுப்ப. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செவி கொடுக்கணும். காது உள்ளவர்கள் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், காது உள்ளவர்கள் தான், காது இல்லாதவங்க கேட்க முடியாது, காது உள்ளவர்கள் தான் கேட்க முடியும். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை தேவனால் பிறந்தவன் யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான்? சொல்லுங்க வாய் திறந்து. கர்த்தருடைய வார்த்தைக்கு. கையை உயர்த்தலிலே சொல்லுங்களேன். 100 ஆடுகள் இருந்தாலும் அந்த மெய்ப்பனுக்கு கொடுக்கிற ஒரு சத்தம் எல்லா ஆடுகளும் திரும்பி பார்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அந்த மெய்ப்பனுடைய சத்தம் அந்த ஆடுகளுக்கு நல்லா கேட்கும். அதே மாதிரி ஆடுகளின் சத்தம் மெய்ப்பனுக்கு நல்லா கேட்கும். இப்ப நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள் என்ற உறுதி, ஒரு அடையாளம் நமக்குள்ள இருந்தா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனங்கள் வரும் பொழுது அதற்கு நம்ம காது விட்டு என்ன பண்ணணும்? கேட்கணும். பக்கத்து வீட்டில் சண்டை நடக்கிறத காது விட்டு சவுத்தோட சவுத்து வச்சு கேட்கறதல்ல. ஆண்டவருடைய வார்த்தை வசனம். இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட இன்னும் பேசி இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு என்ன சொல்லுகிறார்? ராமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, நீங்க நல்லா இரவெல்லாம் தூங்கிட்டு நல்லா தூங்கி காலையில எழுந்து ஜபம் கூட பண்ணாம காலையில 6:30 மணிக்கு எழுந்து பல்ல வலிக்கின்னு குளிச்சுட்டு ஒரு வாரம் ஃபுல்லா ஆண்டவருடைய சத்தமும் கேட்க, பைபிளும் எடுக்கல, ஜபமும் பண்ணாம இங்க வந்து உட்கார்ந்தா உனக்கு பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை வந்து தேவனுடைய வார்த்தையா தெரியாது. நீ பைபிள் வாசித்தியா, ஜபம் பண்ணியா, நீ இப்படி கேள்வி கேட்டா அது உனக்கு என்ன பண்ணும்? கண்டிப்பா உள்ள குத்தப்படும். அப்ப நீ கவனிக்கிற விதத்துல கவனிச்சினா மனுஷன் பேசுற மாதிரி தெரியும். ஆனா நீ ஜபத்தோடு வந்து உட்கார்ந்தினா கர்த்தர் என்னோடு எச்சரித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய ஃபெயில் கேஸுங்கெல்லாம் அப்படிதான். ஒரு வாரம் ஃபுல்லா ஊர் கதையை பேசிட்டு அங்க இங்க அங்க உட்காந்து இங்க உட்காந்து மதியானம் 12 மணி வரைக்கும் தூங்கி எழுந்து ஜபம் இருக்காது, வேதம் இருக்காது, வீட்டை கூட சுத்தம் பத்தாது, எதுவுமே இருக்காது. அப்படியே ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து உட்காந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தை. ஆனால் ஆண்டவரா பேசுவார், பாஸ்டர் தான் பேசுவார். பாஸ்டருக்குள்ள இருந்து என்ன வார்த்தை வரும்? அப்போ ஒரு மேய்ப்பனுடைய பாரம் என்ன? ஆடுகளை கரெக்டா பராமரித்து தட்ட வேண்டிய இடத்துல தட்டி, சரிப்படுத்த வேண்டிய இடத்துல சரிப்படுத்தி, அவங்களுக்கு வசனத்தை கொடுத்து அவங்களை கர்த்தருக்குள்ள நடத்துவது தான் ஒரு மேய்ப்பனுடைய வேலை. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, செவி கொடு. காலையில எழுந்து பிரயாசப்பட்டு ஆராதனைக்கு வந்துட்டு சும்மா இங்க உட்காந்து ஒரு 10 முறை கொட்டாவியை விட்டுட்டு போறதுக்கு அல்ல. நீ அதோட வீட்டுல நிம்மதியா தூங்கு. நியாய தீர்ப்பு வரும்போது அங்க நிப்ப. இங்க வந்தியா, உனக்கு ஆண்டவருக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனங்கள் வருதா, காது விட்டு கேட்கணும், செவி கொடுக்கணும். உபாகம் 28:1 அழகா சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நியாய பிரமாணத்தை கவனமா கேட்டு இந்த நியாய பிரமாணத்தை கை கொண்டா இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் உன்னை மேன்மையா வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் மேன்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களுக்கு செவிக்கணும். 119 சங்கீதம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாரமும் சங்கீதத்தை தியானிச்சாலும் அந்த வசனங்கள் தாவீது சொல்றார் பாருங்க, துன்மார்க்கர்கள் அந்த வசனத்தை அவர்கள் கடைபிடிக்காததுனால எனக்கு நடுக்கம் வருதான், அவன் கை கொள்ளியே. அப்ப அந்த வசனத்துக்குள் எவ்வளவு ஒரு பற்றுதல் வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்னா கைவீசு மாதிரி பைபிள் கூட கையில் எடுத்துன்னு வரல. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, கணக்குல பார்த்தா ஒவ்வொரு நொடிக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பைபிள் சேல்ஸ் ஆயின்னு இருக்குதான், பிரிண்ட் ஆயின்னு இருக்குதான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அழியாத ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சத்தமாக. அப்போ கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் தான் தேவனால் பிறந்தவனுடைய அடையாளம். ஆமென். நீ யாரால் பிறந்த? தேவனால். அப்போ பைபிள் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யா. ஏன்னா அவருடைய வித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தம். இயேசுவின் ரத்தம் யாருக்குள் தரித்திருக்கிறது? சொல்லுங்களேன், யாருக்குள்ள? சொல்லுங்க. எனக்குள்ள. சொல்ல பயப்படுறீங்க. எனக்குள்ள. யாருடைய வித்து நமக்குள்ள தரிக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காய் சிந்தின ரத்தம் நமக்குள்ளே தரித்திருக்கிறது. இப்போ நம்ம எல்லாம் யாரால் பிறந்தவர்கள் இந்த பூமியில? ஆமா. எப்படி பிறந்தோம்? ஜலத்தினால் ஆவியினால். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால பிறவிட்டால். ஒரு ஆமீன் சொல்ல சத்தமாய் சொல்லுங்களேன். ஆமா. அப்ப தேவனால் பிறந்தவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தேவனால் பிறந்தவங்க. தேவனால் பிறந்தவர்களுடைய அடையாளம் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார். ஐயா உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே. ரெண்டாவது 1 யோவான் 2ஆம் அதிகாரம். அந்த 1 யோவான கை வச்சுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனோ அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. ஓகே. ஒரு 10 பேர் உயர்த்தி இருக்கிறீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது நீதி செய்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஏன் நம்ம நீதி செய்கிறோம்? எங்க ஆண்டவர் என்னை உண்டாக்கினவர், என்னுடைய தகப்பன், அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நல்லா கவனிக்கணும், எங்க ஆண்டவர் நீதி செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வீடு எடுத்துங்க. ஒரு வீட்டில் ஒரு கடை வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு வியாபாரம் பண்றாங்கன்னா, அந்த முழு குடும்பமே அந்த வியாபாரத்து மேல நோக்கமா இருக்கும். ஆமே. ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா அடுத்த பிரான்ச் பிள்ளைங்களுக்கு அந்த ஹோட்டல் என்ன செய்வாங்க? அப்போ ஒரு வேலையை எடுத்து செய்யறாங்க. இப்போ ஒரு சின்ன கடை ஒன்று தம் புருஷன் தொடங்கி இருக்கிறாருன்னா அதுல மனைவியும் இணைந்து என்ன பண்ணுவாங்க? இப்போ இந்த லாக்டவுன்ல மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறத விட மனைவி வீட்டில் சும்மா தானே இருக்கு, வீட்டில் உட்காருமான்னு உட்கார வச்சிடறாங்க. அது பஞ்சர் கடையா இருக்கட்டும், அது காத்தடிக்கிற கடையா இருக்கட்டும். ஆமே. அப்போ என்ன தொழில் செய்யறாங்களோ, ஒரு டாக்டர்னா ஃபேமிலியும் டாக்டர் ஃபேமிலியா இருக்கும். ஒரு அட்வொகேட்னா அட்வொகேட், அந்த ஃபேமிலி ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க? அட்வொகேட்டுக்கு படிக்க ஆசைப்படுவாங்க. ஒரு இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நல்ல கவனி, நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன் நீதி உள்ளவரா இருக்கிறாருன்னா அவருடைய பிள்ளைகளும் நீதி உள்ளவர்களா இருக்கணும். அழகா எழுதுறார் யோவானு வெளிப்படுத்தல் 22 அநியாயம் செய்கிறவன், அசுத்தமா இருக்கிறவன். இப்ப கூட சபையில பாத்தீங்கன்னா பாடுறவன் பாட்டும், பாடாதவன் பாடாம இருக்கட்டும், துதிக்கிறவன் துதிக்கட்டும், துதிக்காம இருக்கிறவன் துதிக்காம இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வர்றோம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவனவனுக்கு நீ துதிச்சா நல்லா அதுக்குரிய பலன், நீ துதிக்கலன்னா அதுக்குரிய பலன், நீ பைபிளை வாசித்தனா அதுக்குரிய பலன், நீ பைபிளை அப்ப எல்லாத்துக்குமே கண்டிஷனோட தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். நீங்க நினைச்சுக்கிறீங்க அள்ளி வீசிடுவாரு அப்படியே பிடிச்சிக்கலாம். இல்லம்மா, இப்படி இந்த நியாய பிரமாணத்துக்கு நீ கை கொண்டினா, ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப தேவனால் பிறந்தவர்கள் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எடுத்து கொடுக்கிறார். இந்த உலகம் நீதி நியாயம் இல்லை. நீதி நியாயத்தை சொன்னா நம்மளை அடிக்கும், கல்லெறியும், சாகடிக்க பார்க்கும், நம்ம கொல்ல பார்க்கும். ஆனா பைபிள் சொல்லுகிறது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யுங்க, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக, இதோ நான் சீக்கிரமா வருகிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களேன். இப்போ இன்னைக்கு நிறைய பேர்
அநியாயம் செய்கிறவனை பார்க்கறான், அசுத்தமா இருக்கிறவனை பார்க்கறான், அவனை பார்க்கறான், அவனை பார்க்கறான், அவன் 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 அவனை பார்க்கறான். நம்ம எல்லாரும் யாரால பிறந்தவங்கன்னா இயேசுவால பிறந்தவங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா நம்ம எல்லாரும் அவரை தான் பார்க்கணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டேன். அவன் அநியாயம் பண்றாங்க, அவனும் ரட்சிக்கப்பட்டு வந்தான், அவனும் ஆலயத்துக்கு வரானே, அவனும் ஞான செலுத்துவானே, திருவிழத்தானே, ஓகே, ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சில நேரங்களில் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த ஆத்துமா ஏன்பா இந்த மாதிரி இருக்கு, இந்த ஆத்துமாவோடு நாங்கள் ஏன்பா இப்படி போராடுறோம், எவ்வளவு சொன்னாலும் இவ்வளோ ஒரு கடினமா. சிலர் இப்படி சொல்லும் போது நினச்சிப்பாங்க நம்மளை தான் சொல்றாரு நம்ம கடினமா இருக்கிறோம், பெருமை பாராட்டாத, ஒரே அடி அடிச்சாருன்னா அவ்வளோதான் நீ. அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, நானே சும்மா இருக்கிறேன், நீ எதுக்குடா குதிக்கிறேன்னு. நான் சொல்றது புரியுதா? நானே பொறுமையா இருக்கிற, நீ ஏன் நீ செய்ய வேண்டியதை செய்து நிறு, நான் செய்கிற நேரம் செய்வேன். கையை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்ல மாட்டேன். நீதி செய். அநியாயம் பண்றவனை பார்த்து நீ அநியாயம் பண்ணாது. பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் இப்படி பரட்டி அப்படி பரட்டி ஐயோ என்னென்னவோ பேசுவாங்க, பொய் நிறைய உள்ள இருக்கும். நான் சொல்லட்டுமா, நீ நீதி செய்யறியா, நீ நீதி செய். அதனால உனக்கு 1000 துன்பம் வரட்டும், 1000 போராட்டம் வரட்டும், 1000 பிரச்சனை வரட்டும், ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, யோபு பக்கத்துல சாத்தான வந்து நிக்கிறான், ஆண்டவரும் நிக்கிறாரு. அப்போது சாத்தானை பார்த்து அவர் கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர? நான் பூமி எங்க உலாவி சுற்றி. பிசாசு வேலையே சுத்தி நிற்கிற வேலை தான். சுத்தி நிற்கிறவங்க எல்லாம் காது விட்டு கேளுங்க, நீ திரிஞ்சு நிற்கிறியா, அலைந்து அலைந்து திரிகிறியா, நீ பிசாசின் கூட்டம். பிசாசு தான் எங்க போற, சும்மா போற, எங்க போற, சும்மா போற, சும்மா போற, சும்மா போல, பிசாசோட போற, சும்மா ரவுண்ட்ஸ்லயே இருக்கும். அல்லேலூயா. அப்பெல்லாம் இந்த கோட்டை சைடெல்லாம் போறதுக்கு பயமா இருக்கும். ஏன் தெரியுமா? பண்ணை மரம் நிறைய இருக்கும். இப்ப எல்லாத்தையும் வெட்டி 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 வீடா மாறின்னு இருக்கு. எங்க போறீங்க? இப்படி போறேன், அப்படி போறேன். அந்த பணம் எல்லாம் பிசாசம் சுத்தின்னு தான் இருக்கும் எல்லா இடத்துலயும். ஆண்டவர் கேட்கற, நீ எங்க இருந்து வர? பூமி எங்க உலாவி ஒரு நோக்கத்தோடு போகணும், ஒரு நோக்கத்தோடு வரணும். எங்க போறோம்? நான் கடைக்கு போறேன். எங்க போறோம்? நாங்க அந்த இடத்துக்கு போறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல கவனம் வச்சியா? ஆமா, அவன் உத்தம சன்மா இருக்கேன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலைக்கு இருக்கிறவன், அவனை போல உத்தம பூமியில இல்ல. உனக்கு தெரியுமா? தெரிந்ததுனால தான் இன்னைக்கு நான் யோபு மேல கை வைக்க வந்திருக்கிறேன். ஒரு ஆளே ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வ பிள்ளைகளே, நீதி செய்றியா? நீதி செய். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு தான் என்ன ராஜ்யம்? சொல்லுங்கம்மா, பக்கத்துல சொல்லுங்களேன். நீதி நிமித்தம் துன்பப்படுறியா? நம்மளால பிரசங்கம் பண்ண, ஆண்டவரே பிரசங்கம் பண்ணிட்டு போறோம்ப்பா, இப்படி திட்டுறாங்கப்பா, துன்பப்படுறியா? நீ துன்பப்படு, உனக்கு ஒரு ராஜ்யத்தை நான் வச்சிருக்கிறேன். ஒரு அழலியா சொல்லுங்களேன். என்ன வெள்ளிக்கிழமெல்லாம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஓசனா சொன்ன ஜனந்தான்ப்பா, வெள்ளிக்கிழமை சிலுவையில அறையும் சொன்னாங்க. எப்படி? ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா சொன்ன அதே வாய் தான், நல்ல வாய் தான், வெள்ளிக்கிழமை நாரவாயா மாறி இவனை சிலுவையில் அறையும். இவனை ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பச்சை மரத்துக்கே அந்த பாடுனா பட்டை மரத்துக்கு எப்படி? நீதி செய்யும். நம்ம வேலை மனதார சத்தியத்தை போதிக்கணும். ஏன்னா ஏசு இந்த பூமிக்கு சீக்கிரம் வரப்போகிறார். ஐயா உயர்த்து ஒரு அழிலியா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அடையாளம் என்ன தெரிஞ்சுக்கணும். சும்மா பைபிள் எடுத்துன்னு வரோம், சபைக்கு வரோம், போறோம், வளருங்க. இத்தனை ஆண்டு சபைக்கு வரோம், பிரயோஜனம் இல்லை. உட்கார்ந்து வசனம், நீ யார்? நான் தேவனால் பிறந்தவன். அடையாளம் என்ன? நான் தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன். சாமியார் சொல்றான், சொல்லும் அடியே கேட்கிறேன், நான் செவி கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொன்னாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவருக்கு நான் செவி கொடுப்பேன். அதுதான் தேவனால் பிறந்தவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னதான் பிள்ளைங்களை தாய் தகப்பன் ஓங்கி ஓங்கி அடிச்சாலும் அந்த பிள்ளை அந்த தகப்பனை விட்டு கொடுக்காது. கடைசி என்ன சொல்லும்? எங்க அம்மா எங்க அப்பா தானே அடிச்சாங்க. அதேதான், செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை கஷ்டம் வரலாம், நெருக்க வரலாம், போராட்டம், கேள்வியே கேட்கக்கூடாது, சொல்லும் அடிய கேட்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரெண்டாவது, நீதி செய்கிறவனா இருக்கணும். தேவனால் பிறந்தவன் அநியாயம் செய்ய மாட்டான், அபாண்டமான பொய் சாட்சிகளை சொல்ல மாட்டான், பார்க்காததை ஒன்று கலகமணின்னு தெரிய மாட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ பாஸ்டர் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? பார்த்துதான் கலகம் பண்ணலாமா? அதுவும் ஆபத்து. பார்க்காததும் சொல்றதும் ஆபத்து, பார்த்து ஊதுறதும் ஆபத்து. ஊதுற வேலைலாம் நமக்கு இல்லை. ஆமே, நம்ம ஊதுறது ஆவியில ஊதணும். இயேசு அவர்கள் மேல் ஊதினார்.
அப்பொழுது அவர்கள் எல்லாம் என்ன பெற்றுக்கொண்டார்கள்? பரிசுத்த ஆவியை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓகே, நீதி செய்யணும். பக்கத்துல சொல்லுங்க, நீதி செய்கிறவன் தேவனால் பிறந்தவன். ஓகே, அடுத்தது அதே 1 யோவான் 3:9 அழகா சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனோ என்ன பண்ண மாட்டானா? பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. என்ன செய்ய மாட்டான்? பாவம்னா நிறைய பேரு ஏதோ ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கணும், இதுதான் பாவம், இதுதான் இல்லம்மா. அநீதியானதெல்லாம் பாவம் தான். எதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் செய்யறியோ அதெல்லாம் என்னதான்? பாவம் தான். பொய் பேசுறது தப்பு தான், அது பாவம் தான். நியாயப்பிரமாணம், சட்டத்தை மீறுவது பாவம் தான். ஒருத்தருக்கு அநியாயம் பண்ணுவது பாவம் தான். அப்ப பாவம் என்ற வார்த்தை வந்து ஏதோ ஒன்று மாத்திரம் நம்ம எடுத்துக்கின்னு நான் இதுல கரெக்டா இருக்கிறேன், நான் இதை செய்யவே இல்லை, இதை சொல்லக்கூடாது. பாவம் என்பது ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது, மத்தேயுல வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சத்தமா சொல்லுங்களேன், பாக்கியவான். இப்போ ஆவிக்குரிய கனியை குறித்து எழுதுறாரு, மாம்சத்தின் கிரியைகளை குறித்து எழுதுறாரு கலாத்தியர்ல பவுல். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம் அப்படி வரும், சொன்னா நீங்க கடகடன்னு சொல்றீங்க. ஆமே. மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கவனிக்கிறீங்களா? மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லும் பொழுது இதுதான் அதுதான் இல்லாம அதுல ஒண்ணுல நீ இருந்தா கூட அது மாம்சத்தின் கிரியை தான். நான் சொல்றது புரியுதா? இப்போ கோபமே படமாட்டாருங்க அந்த பிரதர், அந்த பிரதருக்குள்ள வந்து கோபமே வராதுங்க, சாந்தமானவருங்க. ஆனா அந்த மாம்சத்தின் கிரியையில ஏதோ ஒண்ணு இருக்கும். அவருக்கு வந்து எதுலனா ஒரு வீக்னஸ்ல இருப்பார். அப்போ அது என்னதான் அவருக்கு? நான் சொல்றது புரியுதா? அது என்னதான் அவருக்கு? பாவம் தான். அப்போ நல்லா கவனிக்கணும், பாவம் செய்கிற எவனும் தேவனால் பிறகுலங்க. பாவம் செய்யறவன் தேவனுக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்லை. இப்போ நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உன் பிள்ளை எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு போய் சண்டையை எழுத்துன்னு வரான், எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, வீட்டுக்கு போலீஸ் வந்துக்கினே இருக்குது, நீங்க அவனை உங்க பிள்ளைய ஏற்றுக்கொள்வீங்களா? 1 முறை மன்னிப்பீங்க, 2 முறை மன்னிப்பேன், 3 முறை. அவன் தொடர்ந்து உங்களை கூட்டின்னு போயிட்டு கோர்ட் வாசல்லையும் அங்கேயும் இங்கே நிறுத்துறானா, நீங்க சொல்லிடுவீங்க, வெறுத்து என்ன தம்மா சொல்லுவீங்க? இவன் எனக்கு பிறந்தவனே இல்லைங்கன்றீங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஏன்? அவனால நிம்மதி இல்லைங்க, அவனால சாப்பிட முடியலங்க, எந்த நேரம் போலீஸ் வருதுன்னு தெரியலங்க. நல்லா கவனிக்கணும், தேவனால் பிறந்தவன் அவன் பாவம் செய்ய மாட்டான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவம் செய்யறவனோடு சேர மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில நிக்காம, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவனால் பிறந்தவன், எனக்கு துன்மார்க்கனுக்கு பங்கே இல்லை. ஆமே இல்லைங்க. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா பாவம் செய்தாலும் நான் நீதிமான், நான் கரெக்டா இருக்கிறேன். ஏய், தன்னை நிற்கிற எவனை விடாதபடி எச்சரிக்கை ஆயிரு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், பாவம் செய்ய மாட்டான், பாவத்துக்கு எதிர்த்து நிற்பான். வேதம் சொல்லுகிறது, பவுல் எழுதுறாரு, இன்னும் நீங்கள் ரத்தம் சிந்தும்படி போராடல பாவத்துக்கு. எப்படிங்க? ரத்தம் சிந்தும்படிக்கு நீங்க போராடலன்னு எழுதுறாரு. அப்பனா என்ன அர்த்தம்னா, என் பிரமாணம், என் மாம்சத்துல 2 பிரமாணத்தை பார்க்கிறேன், ஒன்று ஆவிக்குரிய பிரமாணம், இன்னொன்று மாம்ச பிரமாணம். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பிரமாணம். தினமும் நம்ம சண்டை போடுறோம். யாரோடு சண்டை போறோம்னா, இந்த மாம்சத்தோடும் இந்த ஆவிக்குரிய மனுஷனோடு. அல்லேலூயா. நாம் யார்கிட்ட ஜெயிக்கிறோம் நீங்களே பாருங்க. ஆமே. அப்போ 3வது தேவனால் பிறந்தவனுடைய அடையாளம் என்னன்னா, அவன் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். 4வது வாசிக்கிறோம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:7, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனோ தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை நீங்க வாசிச்சு பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அன்பு. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அன்புள்ளவரா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எப்படி அன்பு கூர்ந்தார்?
இவ்வளவாய். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எப்படி அன்பு கூர்ந்தார்? இவ்வளவாய். இவ்வளவாய்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய உயிரையே கொடுத்தார். ஆமென். அப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் பிள்ளைகள் என்று நீங்க சொன்னீங்கன்னா அதோடைய அடையாளம் என்னன்னா, நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா அன்பு உள்ளவர்களா இருக்கணும். எப்படிப்பட்ட அன்பு இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அன்பு. அல்லேலூயா. சத்தமாக. இன்னைக்கு சபைக்கு வரோம், அன்பு இருக்கா? அன்போட நடக்கிறோமா? அன்பை குறித்து பேசுற இடமே சபைதான், தெரியுமா? அன்புக்கு வல்லமை இருக்கு, தெரியுமா? உலகத்துல போய் ஒரு மனுஷங்கிட்ட நீ அன்பு காட்டு, அந்த அன்புக்கு அவன் அடிமையா ஆயிடுவான். ஒரு நாய்க்குட்டி கிட்ட நீ அன்பா பழகி பாரு, அது வாலாட்டிக்கினே உங்ககிட்ட வந்து விளையாடின்னு இருக்கும். ஒரு பூனைக்குட்டி கிட்ட அன்பு காட்டு, அது உன்னை பார்த்து ஓடி வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதுக்கு நீ சோறு போட தேவையில்லை, எதுவுமே இல்லை. நீ அன்பா விளையாடி பாரு. அதுக்குன்னு ரோட்ல இருக்கிற நாய்கிட்ட போய் விளையாடுறாதீங்க, பாஸ்டர் சொன்னார்னு அவரை புடிங்கி வச்சிரும் சில நாய் எல்லாம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அன்புக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அன்புடைய மேன்மை தெரிஞ்சவங்க தான் அன்பை புரிஞ்சு நடப்பாங்க. இன்னைக்கு சபைக்கு வரோம், அன்பை குறித்து பேசுறோம், அன்பை குறித்து கேட்கிறோம். ஆனா நமக்குள்ள அன்பு இருக்கா? இருக்கு பாஸ்டர். யார்கிட்ட இருக்கு? என்ன நேசிக்கிறவங்களை நான் நேசிக்கிறேன். பிரயோஜனம் இல்லாத அன்பு, பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரயோஜனமற்ற அன்பு. உன்னை நேசிக்கிறவர்களே நீ நேசிச்சா அதன் பலன் என்ன? அப்ப யாரை நேசிக்கணும் பாஸ்டர்? உன் சத்துருவை நேசிக்க சொல்லி இருக்கிறாரு. உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காய் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறாரு. உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதின்னு சொல்லி இருக்கிறார். இதுதான் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துறீங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அதிகமா என்னை நேசிக்கிறீங்க, ஏன்னா என்னை ரொம்ப திட்டுறீங்க. திட்டுறவங்க தான் அதிகமா சொல்லுங்க நேசிக்கிறீங்க. பைபிள் சொல்லுது, யார் மேல ஏசப்பா அன்பு வச்சிருக்கிறாரோ அவங்கள தான் சிட்சிப்பாராம். அப்ப நீங்க என்ன திட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல பாஸ்டர், அது நல்ல வாய் தான் திட்டு, இல்ல நார வாய் திட்டுன்றீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல அன்பை வெளிப்படுத்துங்கம்மா. ஒரு சபைக்குள்ள வரும், குறிப்பிட்ட நபர் மேல மாத்திரம் அன்பல்ல. ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் அனைத்து உறுப்புகளும் செயல்பட ஆரம்பிக்கணும். கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, காலுக்குள்ள முள் ஏறிச்சுன்னா மண்டை வரைக்கும் பொழக்குது. கையில ஒரு வெட்டு விழுந்துச்சுன்னா உடம்பெல்லாம் வலிக்குது. ஒரு சின்ன வலி, ஒரு வயிறு வலி வந்தா அன்னைக்கு ஃபுல்லா அப்செட். ஒரு தலைவலி வந்தா அன்னைக்கு ஃபுல்லா. அப்போ முழு சரீரமும் ஒரு சின்ன வலிக்கு அத்தனை பவர் கொடுக்குமானா இயேசு நமக்காய் சுட்டி காட்டின அந்த அன்பு விலையேற பெற்ற அன்பு. நேசிங்க. உங்களை நேசித்த உன் பொண்டாட்டி, உன்னுடைய புருஷன், உன் பிள்ளைங்க, உன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு அன்பு காட்டாத. அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்களா கொஞ்சம் திரும்பிப்பார். ஆமே. அடுத்த மாசம் டிசம்பர் மாதம் நிறைய தேவைகள். இப்பவே மண்டியை போட்டு சில நேரங்களில் குழப்புறோம். ஆண்டவரே, இத்தனை ஆண்டாவது எப்படியோ ஊழியங்கள் நடந்து கொண்டிருந்தது, இப்பதானே நம்ம தொடங்கி இருக்கிறோம். செப்டம்பர்ல இருந்து தேவைகள் நிறைய இருக்குப்பா. ஜனங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும், கொடுக்கணும். எங்க கரங்களை ஆசீர்வதிங்க. குருவி சேர்க்கிற மாதிரி வருதெல்லாம் செலவு பண்ணாம கொஞ்சம் அப்படியே சேர்த்து வைக்கணும். எப்படி ஆகலாம்? ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நேசிக்கணும். கிறிஸ்துமஸ், நியூ இயர் நமக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துறோம். கையை உயர்த்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஆண்டவரை எல்லாரும் நேசிக்கிறோம், எல்லாரும் நேசிக்கிறோம். ஆனா இயேசு சொன்ன அந்த அன்பு, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறீமா? அப்படி அன்புனா என்ன தெரியுமா? ஒருத்தர் வரலனாலும் அவங்கள விசாரிக்கணும், அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட போய் பார்க்கணும். ஏன் ஆண்டவரை தேடலை, ஏன் வரல கேட்கணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஒரு அல்லேலூயா சத்தமாக. அது தூற்றின் தெரியாது. அது என்ன பண்ணாது? தூற்றின் தெரியாது. ஒருத்தர் செய்யற தப்ப வந்து ஐயோ இவர் தெரியுமா, இவர் பண்ண ஐயோ தெரியுமா, அது சரியான அன்பு இல்லை. அது மாயமலமான அன்பு. முன்னாடி பல்ல காட்டும், பின்னாடி இவரான்னு கேட்கும். நோ, அந்த மாதிரி அன்பு இயேசு காட்டின அன்பு பார்த்தீங்கன்னா ஒருத்தராலையும் குற்றப்படுத்த முடியல. கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓகே, அடுத்தது 1 யோவான் 5:7 வாசிக்கிற 5வது விஷயத்தை பார்க்கிறோம். 1 யோவான் 5:1 இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனோ தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனோ அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நல்லா கவனிக்கணும்.
இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும். அப்பனா என்ன அர்த்தம்னா, ஐந்தாவது, விசுவாசிக்கிறவன்லாம் தேவனால் பிறந்திருக்கிறான். எத்தனை பேர் ஏசப்பா மேல விசுவாசம் இருக்கு? ஒரு 10 பேர் அல்லேலூயா சொல்லிக்கிறீங்க. இப்படி கேட்கிறேன், எத்தனை பேர் எங்க சிறையிருப்புகளை கர்த்தர் இந்த மாதத்துக்குள்ளே மாற்றுவார்னு விசுவாசிக்கிறீங்க? எங்க துக்கங்கள் மாறும், எங்க கண்ணீர்கள் மாறும், எங்க நெருக்கங்கள் மாறும், எங்க போராட்டங்கள் மாறும், எங்க இக்கட்டுகள் மாறும், எங்க அவமானங்கள் மாறும், நாங்களே மாறுவோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசம் முக்கியம். அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படிங்க? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எப்படிங்க? இயேசுவானவரே கிறிஸ்து. நீங்களும் நானும் ஏசப்பா விசுவாசிக்கிறோமோ இல்லையோ, பிசாசு விசுவாசித்து நடங்குது. இயேசுவ பிசாசுகள் நடுங்குதான். நீர் தேவனுடைய குமாரன். ஒரு கல்லறைக்குள்ள இயேசு போறாரு. கல்லறைக்குள்ள போன உடனே லேகியோன் என்று சொல்லப்படுகிற 6000 ஆவி பிடித்த ஒரு பிசாசு உடனே முழங்கால் போட்டு அவன் சொல்றான், உன்னதமான தேவனுடைய குமாரனே. கையவே தலையிலே சொல்லுங்களேன். உனக்கு சபைக்குள்ள இருக்கிற மேன்மை தெரியல, நீ உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மை தெரியல. ஆனா ஒரு பிசாசை கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க, அது சொல்லும், எனக்கு இந்த வார்த்தையை கேட்க முடியல, இந்த வார்த்தைக்குள்ள ஒரு அக்கினிய சரீரத்தை எரிக்குதுன்னு சொல்லும். ஏன்னா இந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்குது. அப்ப பிசாசு சொல்றான், உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கு எனக்கு என்ன? நீங்க இந்த கல்லறைக்கு ஏன் வந்தீங்க? நான் தங்குற இடம் இந்த கல்லறை, நீங்க இந்த இடத்துக்கு ஏன் வந்தீங்க? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசுக்கு தெரியுதுங்க. இன்னைக்கு நீயும் நானும் விசுவாசிக்கணும். யார்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் சொல்லட்டுமா? நீ விசுவாசத்தோடு இரு, விசுவாசத்தோடு வாழு, விசுவாசத்தோடு நட, விசுவாசத்தோடு பேசு. அதனால எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், எத்தனை உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க விசுவாசமா சொல்லுங்க, ஒரு நாள் இல்லாம ஒரு நாள் கர்த்தர் என் தலையை உயர்த்துவா. ஒரு நாளைக்கு கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். விசுவாசமா சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். உங்களை தம்மா நான் இல்லை, என்ன சொல்ல உங்களை நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, நாங்க நல்லா இருப்போம், நாங்கள் நல்லா இருப்போம். ஹல்லேலூயா. ஆமா, நல்லா இருப்போம். விசுவாசமா பேச கத்துங்க. அப்போ தேவனால் பிறந்தவனுடைய அடையாளம் அவன் விசுவாசிக்கிறவனா இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவரை எல்லாத்திலையும் விசுவாசமா இருப்பான். அவனை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமென். அடுத்தது 6வது 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் அவனை தொடான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக்கொள்ளுகிறான். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். எப்படிங்க? யூத் மீட்டிங் தலைப்பை காத்துக்கொள். யூத்தே கூத்து இல்ல, யூத்தே காத்துக்கொள். காத்துக்கொள். இந்த உலகத்துல தேவனால் பிறந்திருக்கிறவன் தன்னை காத்துக்கொள்ளணும். காத்துக்கொண்டாதான் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கல்ல? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையில சத்தியத்தை தான் நம்ம எடுத்து சொல்றோம், வசனத்தை தான் சொல்றோம். வசனத்தை பொறுக்கி வசனத்தில் இருக்கிற காரியத்தை தான் உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். அப்போ தன்னை காத்து கொள்ளணும். நல்லா கவனிக்கணும். நீங்கள் ரோட்டில் போறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அசுத்தமான ஒரு தண்ணீரை ஏதோ ஒரு சேரை அப்படி தூக்கி விசிறி அடிச்சுன்னு இருக்கிறாங்க. எல்லாரும் நடந்து போகிறாங்க, நீங்களும் நடந்து போகிறீங்க. இப்போது நீங்கள் அதை உங்கள் மேலே படாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரி, இப்படி சொல்கிறேன். இப்போ மழை நேரத்தில் நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, திடீர்னு ஒரு காரோ அல்லது ஒரு 2 வீலரோ வருது, தண்ணி இருக்கு, பள்ளம் இருக்கு. அந்த இடத்துல அது அந்த டயர் பட்ட உடனே என்ன செய்யும் உங்க மேல? அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் என்ன செய்வேன்? வண்டியில போகும்பொழுதோ நடந்து போகும்போதோ தூரமாவே கை கட்டிடுவேன், ஸ்லோவா வாங்க அப்படின்னா என்ன பண்ணுவான்? ஸ்லோவா. அப்போ அது வரும்போது சேஃப்டி நம்ம மேல தண்ணி படும். அப்போ நம்ம நடந்து போகும்போது தன்னை என்ன பண்றோம்? அந்த சேரோ அந்த அசுத்தமான தண்ணியோ நம்ம மேல படாதபடிக்கு. அப்ப இந்த உலகத்துல அசுத்தங்கள் நம்ம மேல படும். புரியுதா? ஹோலி பண்டிகை மாதிரி படம் கலர் கலரா வீசுனாங்கன்னா நம்ம மேல படம்.
ஏப்ரல் ஃபுல் அவன் கலர் அடிப்பான்னு பார்த்தா மாட்டு சாணி வரைக்கும் நம்ம ஆளுங்க அடிச்சுக்கிறானுங்க. அவனுக்கு என்ன இதில் பிறந்தானுங்கன்னு தெரியல. முட்டியை தலையில் ஒச்சு ஊற்றிக்கிறானுங்க. அது ஒன்றுமே புரியல. ஹோலி பண்டிகைன்றாங்க, அவன் அதில் வந்து ஒரு சந்தோஷம், கலருங்களை அடிச்சுக்கிறாங்க. கலர் கலராக இருக்கிறாங்க. கருப்பாக இருக்கிறவன் ரோஸ் கலரில் இருக்கிறான், வெள்ளையாக இருக்கிறவன் ஆரஞ்சு கலரில் இருக்கிறான், ஏதோ ஒன்று ஓகே. ஆனால் நம்ம ஆளுங்க ஏப்ரல் ஃபுல்லுக்கு சாணியை எடுத்து ஊற்றிக்கின்னு முட்டியை எடுத்து ஒடிச்சிக்கின்னு அல்லேலூயா. ஏற்கனவே நாத்தத்தோட நாத்தம். ஆமே. இப்போ நல்லா கவனிக்கணும். உலகம் வந்து நம்மளை கரைப்படுத்த தான் பார்க்கும், நம்மளை எப்படியாயிலும் கரைப்படுத்தி நம்ம மேல ஒரு புள்ளி வைக்க பார்க்கும். ஆனால் நம்ம அதில் விழாதபடி பாதுகாத்துக்கொள்ளணும். அலையிலாவே சொல்ல மாட்டீங்களா? எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அழகா எழுதுறாரு, திரளான பாவங்கள். எல்லாம் சொல்லுங்க சத்தமா, திரளான பாவங்கள் சொல்லுங்க. திரளான உலகத்துல கொஞ்சோண்டு பாவம் இருக்கா, திரளான பாவம் இருக்கா? பாவத்தை தள்ளு. யார் தள்ளணுமா? பாவத்தை யார் தள்ளணும் சொல்லுங்க? நீங்களும் நானும் தான் தள்ளணும். பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி ஓடணும். ஒரு அலையிலேயே சத்தமாக. அப்ப நல்லா கவனிக்கணும். தன்னை காத்து கொள்ளணும், தன்னை கரைப்படுத்தாதபடிக்கு தன்னை காக்கிற எவனோ. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இயேசு இந்த பூமியில தன்னை அவர் சரியாக பாதுகாத்து கொண்டார். அதனால நியாயஸ்தானத்தில் அவரை நிறுத்தும் பொழுது அவர் மேல ஒரு குற்றத்தையும் சுமத்த முடியல. பிலாத்து சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் கேட்கிறான், நீங்க இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் கொடுத்தீனா உன்னை விடுவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. இயேசு சொல்றாரு, உலகமே நான் சொல்றதை நம்பல, நீ நம்புவியா? அப்ப இந்த உலகம் சொல்லுது நீ கிறிஸ்து தான், நீ தான் ராஜான்னு சொல்றாங்களே, உண்மையா அதைத்தான் நான் சொல்றேன், அதையும் நீ நம்பல. நான் ராஜா தான். கையை உயர்த்து ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். நல்ல கவனி. காத்துக்கொள். பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம், தன்னை காத்துக்கொள். உங்க நண்பர்கள் எல்லாம் எப்படின்னா இருக்கட்டும் உலகத்துல, ஆனா நீ அவங்களுக்கு முன்னாடி உன்னை நீ காத்துக்கொள். ராமன் சொல்ல மாட்டீங்களா? நல்ல ட்ரெஸ் பண்ண, நல்ல அழகா இரு. புரியுதா? ஆண்டவரே சொல்றாரு, உபவாசம் இருக்கும் போது பர்த்த தலையை வச்சுக்கின்னு கழுவாத மூஞ்ச வச்சுக்கின்னு நான் உபவாசம் இருக்கிறேன்னு காட்டிக்காதப்பா. தலையில எண்ணெய் போடு, அழகா தலை என்ன பண்ணு. எண்ணெய் எதுக்கு தெரியுமா? கீழ்ப்படிதல். எண்ணெய் ஊத்தி தலையை வாரி பாருங்க, அது அடங்கும். இல்லைன்னா என் தலை மாதிரி முள்ளமன்றி மாதிரி இருக்கும் சில நேரத்துல. எண்ணெய் ஊத்தி தலையை வாரு, முகத்தை சோப்பு போட்டு கழுவு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சோப்பு போட்டு நம்ம கழுவும் பொழுது அந்த முகத்துல ஒரு பிரைட்னஸ். அப்போ உபவாசம் நீ இருக்கிறதே தெரியாது. இல்லைன்னா எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க, உன் பரட்டை தளிக்கும், உன் மூஞ்சு கழுவாத மூஞ்சுக்கும் பார்த்து இன்னும் டல்லாக்குறீங்க, இன்னங்க டல்லாக்குறீங்க. அப்ப நீ எல்லார்கிட்ட சொல்லிட்டு வரணும், நான் உபவாசம். அது சொல்றதுக்கு பதில் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிடலாம், நான் இந்த டேட் வரைக்கும் உபவாசம் இருக்கிறேன். ஆமென். நல்லா கவனிக்கணும். அவங்க எப்படின்னா இருக்கட்டும். அவங்கன்னா என்ன அர்த்தம்? உன் ஃப்ரெண்டுங்க, உன் நண்பர்கள், உன் பக்கத்தில் இருக்கிறவங்க, உலகம், சினிமா, அரசியல், அவங்கெல்லாம் நீ எப்படி இருக்கிற? உன்னை நீ காத்து நட. உன் வேலை ஸ்தலத்தில் எப்படின்னா கிடக்கட்டும், நீ உன்னை காத்துக்கொள். கைகளை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஒரு விக்கிரக இடத்துல போறியா? உன்னை நீ யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ கர்த்தருடைய பந்திய கையில வாங்குற. உன்னை நீ காத்துக்கொள் சொல்லு. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்க. எங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாருங்க. ஆமா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அப்போ விக்கிரகத்துக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் பிரிச்சு இருக்கிறார் நம்மள. காத்துக்கொள் இந்த உலகத்துல. ஐயா உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 7வது வாசிக்கிறோம். 1 யோவான் 5:4. 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கைகளை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். இங்க 6வது இந்த இடத்துல பார்க்குற 7வது காரியம், உலகத்தை ஜெயிக்கிறவனா இருங்கள், அவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். ஆமென். உலகத்தை ஜெயிக்கணும். உலகம் இன்னைக்கு உலகம் நல்லா கவனிக்கணும். உலகம் உங்களை ஜெயிக்க கூடாது. நீங்கள நானும் தான் உலகத்தை ஜெயிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகம் ஒரு பயங்கரமான ஒரு கட்டம், பாவம். உலகம் எகிப்து போல. இந்த உலகம் இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்கிறோம்னா யார் நம்ம ஜெயிக்க முடியும்? தேவனால் பிறந்தவன் தான் ஜெயிக்க முடியும், வேற யாரும் ஜெயிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது கூட எப்படி ஜெயிக்க முடியும்னா விசுவாசத்துல ஜெயிக்க முடியும். ஐயா உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நல்லா கவனிக்க.
விசுவாசத்திலே ஜெயித்தவங்களெல்லாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுலெல்லாம் ஜெயிச்சாங்கன்னு அங்கே அழகா போட்டிருக்கோம். அப்ப நல்லா கவனிங்க, உலகம், இந்த உலகம் நம்மளை எப்படா தள்ளோன்னு பார்க்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உலகம் அப்படியே நம்மளை இழுக்கும். ஆமேன். அப்படியே கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே சரவணா ஸ்டோர் போனீங்கன்னா இறங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர் ஓடின டைமே தெரியாது. அப்படியே உலகம் நம்மளை அப்படியே ரவுண்ட்ஸ் அடிக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால உலகத்தை நாம் ஜெயிக்கணும். இந்த உலகம் நல்லா கவனிக்கிறீங்களா? உலகம் இப்போ 2020 2021 வேற ஸ்டைலில் மாறும், 2022 வேறு ஸ்டைலில் மாறும். ஆனால் வார்த்தைகள் மாறாது, சூழ்நிலைகள் மாறும், இயேசு மாற மாட்டார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றாக அது அப்படியே தான் நடந்து கொண்டு இருக்கும். கைகளை உயர்த்து ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். உலகத்துக்கு ஏற்றது போல நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்க கூடாது. இயேசு சொன்ன அந்த சட்ட திட்டத்துக்கு தான் நம்மளை என்ன பண்ணணும், நம்மளை காத்துக்கொள்ளணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓலை கொட்டையா இருந்தோம், ஷீட் போட்டோம், தகரம் பாருங்க, படிப்படியா கர்த்தர் நம்ம சபையை தூக்கி இருக்கிறார் பாருங்க. ஓலை கொட்டாயில இருந்து அந்த தார் ஷீட்ல இருந்து அதுக்கப்புறம் அந்த தகரம் போட்ட ஷீட்ல இருந்து இன்னைக்கு தளம். அப்போ இது மாறும். ஆனா நான் பிரசங்கிக்கிற இயேசு மாறாதவர். சொல்ல மாட்டிய? ஆமா. ஒரு தம்பி, பாஸ்டர் நீங்க மாறிட்டீங்க, பாஸ்டர் நீங்க மாறிட்டீங்கன்னு அவன் சர்ச்சுக்கே வரல. நான் கேட்கிற பைத்தியக்காரா, நான் மாறலன்னா பைபிள் பொய்யாயிடும்டா. ராமேன் சொல்லுங்களேன். நீங்க பழைய பாஸ்டர் மாதிரி இல்ல. டே ஆமாடா, வயசு ஆகுதுல, பின்ன வயசாக ஆக நான் மாற முடியாது இருக்குமா? முகம்லாம் வீங்கந்தான், சில நேரம் ஊதந்தான், இறங்கந்தான், ரைட். ஆனா கர்த்தர் மாறதா? அவரை பாரு. நீ ஏன் என்ன பாக்குற? என்ன பார்த்து உள்ள வராத, இயேசுவை பார்த்து உள்ளவா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அல்லேலியா சொல்ல மாட்டீங்க? டைமை ஒண்டி பாருங்க, அல்லேலியா சொல்லாதீங்க. எங்களுக்கு தெரியுது டைம் எல்லாம். என்னவோ நீங்கள் கரெக்டாக 6:55 உள்ளே வந்து தோத்திரம்னு சொன்ன மாதிரி பார்த்து நிற்கிறீங்க. நீங்கள் வர்ற டைம் பார்த்தா எனக்கு ஆத்திரம் தான் வருது, தோத்திரம் வரல ஸ்டார்டிங்கில். ஓகே, அல்லேலூயா. ஆமாம், ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போங்களேன். இப்போ என்ன அப்படி பிரியாணி செய்து கீழ்ச்சிட போகிறீங்க? அதே கறி அதே மீனை தான் சாப்பிட போகிறோம். ஆமாம், நான் தான் கவலைப்படணும். ஐயோ அடுத்த பிரசங்கம் பண்ணணுமே, நானே பிரசங்கம் பண்ணிக்கிறேன். உட்காந்து தானே பார்த்து நிற்கிறீங்க, கவனிக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். கையை உயர்த்து ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் உலகத்தை ஜெயிக்க ரெடியா இருக்கிறீங்க? மனுஷனை பார்க்காத, புரியுதா? ஆமா, மனுஷனை பார்த்து நீ ஆலயத்துக்கு வராத. நாங்கெல்லாம் மனிதர்கள், எங்களுக்கெல்லாம் கொம்பு வளர்ந்துச்சுன்னு நினைக்காதீங்க. பாஸ்டருக்கு அவர் பாஸ்டர் இருக்கும், நான் அப்படிப்பட்ட பாஸ்டர் இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். பலிபீடத்தில் கர்த்தர் நிற்க வச்சுக்கிறாரா, அதுக்கு தகுதி உள்ளவனா நான் பேசுறேன். ஒரு ஆமே. ஆமா, கீழே இறங்குனா உங்கள் வீட்டு பிள்ளை, அதுக்கு நான் கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸாக தர போறீங்க. எந்த வருஷமும் ஒருத்தரும் எடுத்து தந்ததில்லை. ஆமாம், என்ன எங்கள் பாஸ்டர் சிஸ்டர் இருக்கிறாங்களே, நம்ம தான் எடுக்கிறோமே ஒரு ட்ரெஸ், அதனால இந்த வருஷம் எடுத்துட்டு வந்துடாதீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்க. அப்போ கவனிக்கிறீங்களா? நீங்க இயேசுவை பாருங்க, உலகத்தை பார்க்காதீங்க. புரியுதா? நீ மற்றவனை பார்க்கறது கூட உலகம்தான். நீ இயேசுவை பாரு. நமக்கா கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சேர்ந்தது. நான் அதை தான் சொன்னேன். என்ன ஏன்டா பார்க்குறேன்? என்ன பார்த்தா இடறி போயிடுவேன். இயேசுவை பாரு, நீ ஒரு நாள் இடற மாட்ட. ஆமென். 8வது காரியத்தை நான் சொல்லி ஃபினிஷிங் முடிக்கிறேன். 1 யோவான் 2:19. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். எவர்கள்? அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களா இருக்கவில்லை. நம்முடையவர்களா இருந்தார்கள், ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கு பிரிந்து போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டைம் இல்லை, கவனிக்கிறீங்களா? தேவனால் பிறந்தவனுடைய அடையாளத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இங்கே அழகா சொல்லியிருக்கிறாரு, தேவனை விட்டு பிரிந்து போக மாட்டான். கையை உயர்த்து ஆமீன் சொல்லுங்களேன். தேவனை விட்டு என்ன செய்ய மாட்டான்? பிரிந்து போகவே மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் பிரிந்து போறான்னா அவங்க யாரும் இல்லை. சொல்லுங்க, நம்முடையவர்கள் அல்ல. ஒருத்தன் பிரிந்து போறான், ஒருத்தன் பின்மாற்றம் அடிக்கிறான். கவனிக்கிறீங்களா? பின்மாற்றம் அடிக்கிற ஆத்துமா மேலே கண்ணு நோக்கமா இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. ஏசப்பா சொல்றாரு. ஒருத்தன் பின்மாற்றம் அடிக்கிறான், ஏசுநாதரை விட்டு துரோகம் பண்றானா, நன்மையை பெற்றான், திருவிருந்து எடுத்தான், சாட்சியெல்லாம் சொல்றான், இன்னைக்கு பிரிந்து போறான். ஆமே, போட்டோம். புத்தி இல்லாதவன் பிரிந்து போவான், புத்தி உள்ளவன் பிரிவானா? இல்லைங்க, வாய் திறந்து. ஒரு மனைவி
புருஷன்கிட்ட சண்டை போட்டு சூட்கேஸ் சேர்த்து அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா 2 இடத்துல பலன் இருக்குது. ஒன்று அம்மா வீட்டில் பலன் இருக்குது, 2வது இதுக்கு புத்தி இல்லை. இது புத்தி மேலே என்ன பண்ணியிருக்குது? அப்போ புத்தி உள்ள மனைவியோ தன் வீட்டை கட்டுறா. அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கள் அம்மாலாம் வந்து விசேஷித்த கிருபை பெற்றுவங்க. 10 பிள்ளைங்களை பெற்று எடுத்தது மாத்திரம் இல்லை, எங்கள் அப்பா 24 மணி நேரம் குடிக்காரு தெரியுமா? 24 hours வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தாருன்னா அவர் வரும்போதே தெரிஞ்சிடும். நல்லா மூஞ்சி 6 மணி மாதிரி இருக்கும், மூஞ்சி நல்லா முகம்லாம் சுருண்டிக்கின்னு இருக்கிற காசெல்லாம் குடிச்சிட்டு வீட்டில் படுத்துக்கின்னு அந்த பராசக்தி படத்தை ஓட்டுவார் பாருங்க வாயில். ஆமே. ஆனாலும் எங்கள் அம்மா அந்த குடிக்காரனோடு வாழ்ந்து, அந்த தகப்பனோடு வாழ்ந்து, அவர்கிட்ட சண்டை போராட்டம் நெருக்கு நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். சண்டை அடி உத எல்லாத்தையும் ஒரு அம்மேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதுதான்மா 2 ஊழியக்காரன் எங்கள் வீட்டில் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். கையை உயர்த்து ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களே? சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. கல்லானாலும் கணவன் தான், ஃபுல்லாக வந்தாலும் புருஷன் தான். வாழ்க்கைப்பட்டாச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஜெபம் பண்ணினா உன் புத்தியின்படி கர்த்தர் உன் புருஷனை மாற்றுவார், உன் மனைவியை மாற்றுவார், உன் பிள்ளைகளை. எல்லாத்துக்குமே மருந்து ஜபந்தாம்மா. ஆமாம். இதுக்கப்புறம் நீ எங்கே ஓடாத. ஓகே, பிரிந்து போகிறாங்களா, கவலைப்படாத, ஜபம் பண்ணு. ஓகே, ஜபம் பண்ணு. அவங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அவங்க தேவனால் பிறந்தவங்களா இருந்தா அவங்க பிரிந்து போக மாட்டாங்க. ஆண்டவரை விட்டும் சரி, ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டும் சரி, அவங்க எப்பொழுதுமே ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க, ஆலயத்துக்குள்ளே இருப்பாங்க. கையை உயர்த்து ஆமீன் சொல்லுங்க. ஆமாம். அல்லேலூயா. கடைசி தப்பா எடுத்துக்காதீங்க. ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன், நேரம் இல்லை. 1 யோவான் 1:7 அழகா சொல்லுகிறது, அவர் ஒளியில இருக்கிறதை போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். ஓகே, ஒருவருக்கு ஒரு ஐக்கியம். ஓகே, நான் கடைசியாக முடிக்கிறேன். அவரால் பிறந்தவர்கள் ஒருவரோடு ஒரு ஐக்கியமாக இருப்பாங்க. சபை என்பது என்னது? ஐக்கியம். சபை என்பது என்னதுங்க? சபை என்பது என்ன? ஐக்கியம். யாரோட ஐக்கியம்? குறிப்பிட்ட நபர்களோடு மாத்திரம் இல்ல, எல்லாரோட ஐக்கியம் இருக்கணும். புரியுதா? ஆமா. போயிட்டு சேர்ல பக்கத்துல எனக்கு ஒரு பைபிள் போட்டு வச்சிரு, யாருன்னா உட்காந்துட போறாங்க. அதுவும் உன் பக்கத்துல உட்காந்தா தான் நல்லா ஆவி இறங்கும். ஆவியில பாவி இறங்கும். வேற கதை பேசுறதுக்கு பைபிள் போட்டு வை. அந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு சீட் பிடிப்பாங்க பார்த்தியா, பஸ்ஸுக்கு ஜன்னல் ஓரத்தில். ஏன்னா வேற யாருன்னா வந்து உட்காந்துட்டாங்கன்னா இவங்களால ஆராதிக்க முடியாது. ஐக்கியம் அந்த ஐக்கியம் இல்லை. நான் உனக்கு சொன்னேன், உன் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களை கூட நீ நல்லா தேர்ந்தெடு. ஏன்னா அவங்களால உனக்கு அபிஷேகம் இறங்கணும். கையை உயர்த்து ஒரு அலையிலே சொல்லுங்க. 3 பேர் சொல்லி முடிக்கிற 3 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. 3 பேர் ஜெபம் பண்றாங்க. 3 பேர் போய் ஒரு அமைதியான இடத்துல ஜெபம் பண்றாங்க. ஒருத்தர் நல்ல ஆவில நிரம்புறான், அபிஷேகம் நிரப்பப்படுது, அந்நிய பாஷை பேசுறான். அதை பார்த்து இன்னொருத்தனுக்கு பக்தி வந்துருச்சு. அல்லேலூயா. அவன் முழங்கால் போட்டவனே நெருப்பாயிட்டான். அவனை பார்த்தவனே இவன், ஆண்டவரே என்னையும் நெருப்பாக்குனாரு, அவனை நெருப்பாயிட்டான். 3வது, ஆண்டவரே ஊற்றுங்க ஊற்றுங்கன்னு கண்ணை திறந்து இப்படி பாக்குறான். ஊற்றுங்க ஊற்றுங்கன்னு இவனை பாக்குறான். நடுவுல மாட்டிக்கின்னு இப்படி பாக்குறான் இப்படி பாக்குறான். கத்த சொல்றாரு, உன் பானை ஓட்டடா, உன் பானை ஓட்டடா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் 2 பேரையும் நிரப்பின்னு தான் இருக்கிறேன், ஆனா நீயும் ஒரு மனை இல்லாம என்ன பண்ணின்னு இருக்கிற? அப்ப நான் ஊத்தும் போது உன் பானை என்ன இருக்குது? இப்போ நான் ஊத்துறேன், 2 பேர் மேல இறங்குது, ஃபுல் பண்ணுது. ஆனா உன் பானை ஓட்ட காரணம் நீ முழு இருதயத்தோடு ஆராதிக்கல, இவனையும் அவனையும் பார்த்து பார்த்து நீ பண்ணின்னு இருக்கிற. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். உள்ள வந்தா ஆண்டவரை மட்டும் நம்ம பார்க்கணும். அந்த ஐக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரலிலியா சொல்லுங்களேன். உன்னை தூக்கி எடுக்கணும். உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு ஐக்கியம் முக்கியம். இன்னைக்கு சபை உன்னை தூக்கி எடுக்கிற இடம். உனக்கு நீ நொந்து போய் உட்காரும் பொழுது உன் பேரை வைத்து இந்த இடத்துல பலிபீடத்துல ஜெபிக்கிற சபை இது. அங்க லிஸ்ட் இருக்கு பாருங்க, 21 நாள் சிஸ்டருங்க ஜெபம் பண்றாங்க. உங்க பேர் இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சபை ஜெபிக்கிற ஒரு ஐக்கியத்தை தெரிந்துருங்க. ஒரு சபையை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க நிறைய சபைகள் இருக்கு. உங்க பேர் தெரியுமா, உங்க ஹிஸ்டரி தெரியுமா? எதுவுமே தெரியாது. நமக்காய் ஜெபிக்கிற ஒரு இடம், அதுதான் ஐக்கியம் உள்ள ஒரு இடம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் தேவனால் பிறந்தவனாக. ஆண்டவரே, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். இன்னைக்கு எத்தனை காரியங்களை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன்? எத்தனை? 9 அடையாளங்கள். 9 அடையாளம் எழுதுனவங்க கிட்ட வாங்கிட்டு போங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி, காத்துக்கொள் காத்துக்கொள்
பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், நீ காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சையாவும் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சினா அம்போதானும் அபிஷேகம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தேவனால் பிறந்தவனின் அடையாளம் இன்னைக்கு நாங்க பேசுனா இதில் பாதுகாத்துக்கொள்ள தேவனால் பிறந்தவனுடைய அடையாளம் எனக்குள் இருக்க கர்த்தர் உதவி செய். இந்த காலை ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பலப்பட தொடர்ந்து உடைய கரை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசுவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கிய வழி நடத்துதல் இப்பொழுதும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலம் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.